ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஆவரேஜ்க்கான செகண்ட் வீடியோங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன செக்ஷனில் சொல்லி கொடுத்த லாஜிக்கல் மெத்தட் புரிஞ்சா? ஏன்னா எவனுமே புரியலன்னு கமெண்ட் போடல. எல்லாருக்கும் புரிஞ்சான்னு நம்ப முடியல. ஏன்னா அமைதியாக இருக்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும். ஒன்று, நீ சொன்னது சுத்தமாக புரியலடான்றது ஒன்று. இன்னொன்று, புரிஞ்சுன்னு அர்த்தம். இதில் எதை நான் எடுத்துக்கணும்னு தெரில. ஓகே, புரிஞ்சான்னு கமெண்ட்ல போட்டு விட்ருங்க இன்னைக்கு வீடியோவில். ஏன்னா நான் ஆல்ரெடி ஆஃப்லைன் கிளாஸ்ல எடுத்தப்ப பாதி பேத்துக்கு மேல நான் ட்ரெடிஷ்னலே போறேன், லாஜிக்கல் மெத்தடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. பட் லாஜிக்கல் மெத்தடா அப்போ கொடுத்ததை விட எஃபெக்டிவா தான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா எனக்கு தெரியணும். அப்பதான் அதுக்கடுத்து நான் மூவ் பண்ண முடியும். சொல்றப்ப இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக கேட்குறேன். ஓகேவா? ஒரு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க லாஜிக்கல் மெத்தட் நல்லா இருக்குன்னு. மற்றபடி 500 பேத்துல 3 பேருன்றது கம்மியில. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் புரியுதா புரியலையான்னு. சரியா? ஓகே, இதெல்லாம் நம்ம கோர்சஸ் பார்த்துக்கோங்க, புக்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் இருக்கு, அப்புறம் புக்கு வேணா வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே, கிளாஸ்க்குள்ள போலாமா? இது கான்டாக்ட் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ். நம்மளை எதுலனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க, அப்படியே நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே. For a test cricket career of a batsman, while calculating the average 150 matches, which came out to be 50. ஓகே, 150 மேட்ச்ல அவனோட ஆவரேஜ் எவ்வளவா இருக்கான்? 30 இருக்கான். ஓகே, ஸ்கோர்ஸ் ஆஃப் 2 matches 130 and 270 are wrongly noted as 60 and 110. ஓகே, 2 மேட்சோட ஸ்கோரை தப்பா எழுதிட்டாங்களா? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் எரர் இன் கால்குலேட்டிங் இஸ் ஆவரேஜ். பர்சன்டேஜ் எரர் எவ்வளவு தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 2 மேட்ச்ல என்னன்னு நோட் பண்ணியிருக்காங்க? 60 110 நோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் என்னது? 130 270. அப்ப இதை என்ன பண்ணும்? இதை விட எவ்வளவுங்க அதிகமா இருக்கு? 70 + 70 இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கு? இதுல 160. டோட்டலா 230 அதிகமா இருக்கு. ஸோ ஆக்சுவல் ஸ்கோரை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 230 அதிகமா இருக்கு. ஆக்சுவல் ஸ்கோர் அப்ப அவனுக்கு எவ்வளவா இருந்திருக்கும்? 150 × 30 4500. 4500 × 100. ஓகேவா? இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச். எவ்வளவு பர்சன்டேஜ் தப்பா இருக்கிறதுக்கான சேஞ்சஸ்ன்னு கேட்கறாங்க. 230 சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு 70 தப்பா இருக்கு, அடுத்து ஒரு 160 தப்பா இருக்கு. ஸோ இதுதான் சேஞ்ச் ஆயிருக்கு ஓவரால் டோட்டல்ல. இதை லாஜிக்கல் மெத்தட்ல பண்ணல, ஆனா பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். லாஜிக்கல் மெத்தட் யோசிக்கலாம், பட் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி டஃப். அப்போ தேவைன்றப்ப நம்ம எங்க போகணும்? ட்ரெடிஷ்னல் தான் போகணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த 230 150 மேட்சுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்போ 1 something பிரிச்சு கொடுப்போம். 1 something 30ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாக்குறதுக்கு எனக்கு இது ஈஸி. ஓகே, கேன்சல் பண்ணிடுவோம். 45 5 டைம்ஸ் பண்ணோம்னா என்னங்க? அப்ராக்சிமேட்டானு கேட்குறாங்க. 5 டைம்ஸ் பண்ணோம்னா 225. ஸோ அப்ராக்சிமேட்லி 5%. அவ்வளோதான். புரிஞ்சா? ட்ரெடிஷ்னல்ல தான் பண்ணியிருக்கோம் இந்த சம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியரான? ஓகே, நெக்ஸ்ட். Average age of 13% is 45, such that average age of first 6% 48, last 6% 40, 7% நடுவில் இருக்கவனோட ஆவரேஜ் கேட்குறாங்க. இங்க பாருங்களேன், 13 பேர் இருக்காங்க. 1 2 அப் டு ஒரு 6, அப்புறம் 7ஆவதா ஒருத்தர் இருக்கான், அடுத்து 8 9 அப்படியே போனா இங்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க? 13 பேர் இருக்காங்க. எல்லாருக்கூட ஆவரேஜ் எவ்வளோ? ஓவரால் ஆவரேஜ் 45. இப்போ எல்லாருக்கும் எவ்வளவுதான் இருந்திருக்கும்? 45 அப்படி அப் டு 45 வரைக்கும் இருந்திருக்கும். ஆமாதானே? ஓகே, இப்போ 1 to 6 ஃபர்ஸ்ட் 6 பேரோட ஆவரேஜ் என்னன்ட்டாங்க? இவனுக்கும் 45 தான் இருக்கும். 7th இருக்கிறவனுக்கும் 45 இருந்திருந்தா இது இப்படி இருந்திருக்கும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் 6 பேர்த்தோட ஆவரேஜ் என்னவா? 48. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்காங்க? 3 அதிகமா இருக்கா? எல்லாருக்கும் +3 அதிகமா இருக்கா? அப்ப எத்தனை பேத்துக்கு? 6 பேத்துக்கு +3 அதிகமா இருக்கு. ஸோ 18 அதிகமா இருக்கு. அந்த 18 எங்க இருந்து கழிஞ்சிருக்கும்? மேல இருந்து மிச்சவங்கிட்ட இருந்து கழிஞ்சிருக்கும். ஸோ
நம்ம இப்போ மிச்சம் இருக்க போறது இவன் ஒருத்தன் தான். ஏன்னா இந்த சைடும் மிச்சம் 6 பேரை பிரிக்க போறோம். ஸோ இவன்ட்ட இருந்ததுனா 18 கம்மியாயிருக்கு. ஆமாவா? ஆமாவா? அதே மாதிரி இந்த 8 to 38 இருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்த 6 பேரு. லாஸ்ட் 6 பேரு. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 40 தானா? 40 அப் டு 40. ஓகேவா? அப்ப எல்லாருமே எவ்வளவு பண்ணியிருக்காங்க? -5 ஆயிருக்கு. அப்ப 6 பேத்துக்கு -5னா 30 கம்மியா இருக்கும். அப்ப அந்த 30 எங்க போயிருக்கும்? மிச்சம் இருக்கிற ஒருத்தனுக்கு தான் போயிருக்கும். ஸோ இங்க +30 ஆயிருக்கும். ஸோ ஆவரேஜா 12 மட்டும் ஆட் ஆயிருக்கும். 45 + 12 57 அதுதான் இவனோட ஏஜ். இல்ல நான் இப்படி பண்ண மாட்டேன்னா ஒண்ணும் இல்ல. 45 × 13 இது டோட்டல் ஏஜ் ஈக்குவல் டு 6 பேருக்கு 6 × 48 + 7th பர்சனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுட்டு அடுத்த 6 பேத்துக்கு 6 × 40 சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? இப்படி பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஓகேவா? ட்ரெடிஷனல் எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. அதை சொல்லி கொடுக்கறது கெத்து இல்ல. அதை சொல்லித்தரது திறமை இல்ல. அதை எவனாலும் சொல்லித் தரலாம். 12th முடிச்ச பையனுக்கு கூட ஆவரேஜ் ட்ரெடிஷனலா போட தெரியும். இதுதான் மேட்ரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 மெம்பர் இன் த ஃபேமிலி இஸ் 38 ஃபேமிலியில 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் வெயிட் 38 இப்போ புதுசா 2 பேர் சேர்றாங்க. அப்ப ஆவரேஜ் வந்து அவங்களோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து எவ்வளவு ஆயிருதான்? 39 ஆயிருதான். வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 2 பர்சன்ஸ்? ஓகே, புதுசா அந்த 2 பேரோட ஆவரேஜ் கேட்கறாங்க. ஆல்ரெடி ஃபேமிலியில 10 பேர் இருக்காங்க. 10 பேரோட ஆவரேஜ் 38. ஓகேவா? இப்ப 2 பேர் ஆட் ஆனதுக்கு அப்புறம் 12 பேர் ஆயிராங்க. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? 39. ஓகேவா? லாஜிக்கல் மெத்தட்ல போடுவோமா? 1 to 10க்கு 38 11 12 அவங்களும் 38 இருந்திருந்தா ஆவரேஜ் என்னவா இருந்திருக்கும்? 38 இருந்திருக்கும். ஆனா ஆவரேஜ் என்ன ஆகுது? 39 ஆகுது. அப்ப வந்த எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? +1 +1 12 பேத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்களுக்கும் சேர்த்து. ஆமா தானே? 38 ஓகேவா? அப்போ இந்த +1 +1 எவ்வளவு? 12 கொண்டு வந்திருக்காங்களா? 12 எக்ஸ்ட்ராவா இருக்கா? இந்த 12 2 பேத்துக்கு ஈக்குவலா பிரிச்சிட்டோம்னா 6 6ன்னு பிரிச்சுக்கலாமா? 6 6ன்னு கொண்டு வந்துக்கலாமா? இவன் கொண்டு வந்தது அப்ப 44 ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? 44 இருந்திருக்கும். இல்ல எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல ஒருவேளை ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் என்னவா இருந்திருக்கும்? இவனும் 44 இவனும் 44 இருந்திருக்க முடியாது. கண்டிப்பா ஒருத்தன் வந்து 4 அதிகமா இருக்கான். ஸோ 4 அதிகம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆளுக்கு 2 கூட்டி ஒரு ஆளுக்கு 2 குறைக்கணும். 46 42 எக்ஸோட வேல்யூ என்னங்க? 42. எக்ஸோட வேல்யூ என்னது? 42. அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? ஏன் அந்த வீடியோ ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா போன வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம், பார்த்துட்டு வாங்க. சரியா? கொஸ்டின் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் இஸ் இவ்வளவாம் ஒயில் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் இவ்வளவாம். Is sum of total number of students in class இவ்வளவாம். The number of girls is 16 less than boys. Okay. Boys ஓட ஆவரேஜ், கேர்ள்ஸ் ஓட ஆவரேஜ், ஓவரால் ஆவரேஜ் எனக்கு தெரியாது. ஸோ அலிகேஷன்ல பண்ண முடியாது. சரியா? அப்ப இதை எப்படி பண்றதுன்னா கேட்டிருக்கிறது நான் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ பாய்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கேர்ள்ஸ் எவ்வளோன்னு எடுக்கலாம்? 16 லெஸ் தென் பாய்ஸா? எக்ஸ் மைனஸ் 16. ஓகேவா? இன்டூ 33.33 நான் போட மாட்டேன், 100/3 போட்டுருவீங்க டைரக்டா. பிளஸ் இவங்களுக்கு 37.51 போட மாட்டேன், 3/8 அப்ப 300/8. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆயிரும்? டோட்டல் ஏஜ் பாய்ஸோட டோட்டல், கேர்ள்ஸோட டோட்டல், அப்போ ஓவரால் டோட்டல் இங்க கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, முதல்ல என்ன பண்ணணும்? 00 00 00 3 இடத்துலையும் கேன்சல் பண்ணிடணும். எல்சிஎம் எடுக்கணும். கீழே 24, மேல இங்க 8x வரும். இங்க 3 இந்த 3 மல்டிப்ளை ஆகும். ஸோ 9 ஆயிரும். இந்த 3 விட்டுறக்கூடாது. 9x minus 144 equal to 28. ஓகேவா? ஸோ 9x plus 8x 17x equal to 28 into 24 என்னது? 26 square minus 2 square. ஆமா தானே? 676 minus 4 672 plus 144 ஆட் பண்ண என்னங்க? 676 706 806 17 டேபிள் அடிச்சோம்னா 4 times 68 பேலன்ஸ் 12 தானே? ஆமா 12 தான். அது எத்தனை டைம்ஸ் வரும்? சார் இருங்க டிவைட் ஆகலையே. 13 வந்தா தான் கரெக்டா இருக்கும். ஆடிங்ல எதுவும் மிஸ்டேக்கா? ஆமா 816
816 4 times balance 30. 13 வந்து எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸா 8 டைம்ஸா ஓகே அப்ப எக்ஸோட வேல்யூ 48. எக்ஸோட வேல்யூ 48. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, கிளியரா? இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். லாஜிக்கல் மெத்தட் எல்லாம் போடல, இந்த சம் டைரக்டா ட்ரெடிஷ்னல்ல தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அர்ஜுன் ஓன்ஸ் ஏ ஜெனரல் ஸ்டோர். அவன் ஒரு ஸ்டோர் வச்சிருக்கான். he had a sale of எவ்வளோ சேல் பண்றான் on 4 days of the week starting from Monday. ஓகே, மண்டே எவ்வளோ சேல் பண்றான்? 325. Tuesday 295.5. Wednesday 368.2. Thursday Tuesday டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் 494.3. ஓகே, இதான் அவன் சேல் பண்றது 4 நாள். இந்த என்டையர் வீக் ஹேட் ஆவரேஜ் ஷேர் ஆஃப் சேல் ஆஃப் எவ்வளோ? ஓகே, 7 நாள் சேர்த்து அவன் ஆவரேஜா இவ்வளோ சேல் பண்ணியிருக்கானா? ஓகேவா? இஃப் திஸ் கிவன் தட் ஃப்ரைடே இஸ் ஈக்குவல் டு சேல் ஆன் சண்டே. ஃப்ரைடேவும் சண்டேவும் ஒரே சேலாம், ஃப்ரைடேவும் சண்டேவும் ஒன்னா சேல் ஆகுதான். அண்ட் ஹாஃப் த சேல் ஆன் சாட்டர்டே. ஃப்ரைடே வந்து ஹாஃப் த சேல் ஆன் சாட்டர்டே. ஃப்ரைடேவை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ சாட்டர்டே 2 பார்ட்னா ஃப்ரைடே 1 பார்ட்டா இருக்கும், சண்டேவும் 1 பார்ட்டா இருக்கும். ஓகேவா? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஓகே, இதை நீங்க என்ன பண்ணலாம்னா சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கான ஆவரேஜ் எடுத்து அதை பண்ணலாம். பட் லாஜிக்கல் மெத்தட் இந்த இடத்துல போனீங்கன்னா சிக்கிடுவீங்க. கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது, கொடூரமான நம்பர்ஸ். யோசிக்காம ட்ரெடிஷ்னல் போயிரும். ஓகேவா? லாஜிக்கல்ல தான் அடிப்பேன் அடிக்கக்கூடாது, ஷார்ட்கட்ல தான் அடிப்பேன் அடிக்கக்கூடாது. ஓகேவா? தேவைன்றப்ப ட்ரெடிஷ்னல் யோசிக்காம போடணுங்க. ஓகேவா? சரி, நான் என்ன பண்ண போறேன்னா அந்த பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ண போறதுல பாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் பாயிண்ட் இல்லைன்னு நினைச்சுக்க போறேன். முதல் இது 7ஆல மல்டிப்ளை பண்ணா டோட்டல் கிடைச்சிரும். 3096 into 7 எவ்வளோங்க? 2 பேலன்ஸ் 4 9 7s 63 67 பேலன்ஸ் 6 வந்துடும். 3 7s 21. ஓகே, இதை சப்ராக்ட் பண்ணா போதும். இங்க பாயிண்ட் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த டோட்டலை சப்ராக்ட் பண்ணுமா? ஆட் பண்ணுங்க. 5 10 பேலன்ஸ் 1 5 10 11 11 15 23 3 பேலன்ஸ் 2. ஓகே, 4 13 13 19 19 28 8 பேலன்ஸ் 2 5 5 10 14. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண ஆன்சரா இப்படி இங்கே போட்டுருவோமே 830. ஓகே, 2 4 2 4 6க்கும் 8 போகாது. ஸோ இதுல இருந்து எவ்வளோன்னு பாக்குறோம்? 8 68 6842. ஓகேவா? இதுதான் என்னது? ஃப்ரைடே பிளஸ் சாட்டர்டே பிளஸ் சண்டே. ஏன்னா இங்க டோட்டல் டேஸ் 7 டேஸ்ல இருந்து இந்த 4 டே மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிறது இதுதான் 6842. நான் என்ன சொன்னேன்? இதெல்லாம் 1 பார்ட், இது மட்டும் சாட்டர்டே மட்டும் 2 பார்ட்டா? ஏன்? ஃப்ரைடே இஸ் ஈக்குவல் டு சண்டே, ஸோ ரெண்டும் ஈக்குவல். half ஃப்ரைடே இஸ் அண்டுனா ஃப்ரைடேவை பத்தி தான் சொல்றாங்க. half the sale on சாட்டர்டே. அப்ப சாட்டர்டே 2 பார்ட்னா இது 1 பார்ட், ஸோ இது 4 பார்ட்னு வச்சுட்டு டியூஸ்டேக்கும் சாட்டர்டேக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 போட்டுக்கலாம். 2 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 3 4 2 1. ஓகே, இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சருங்க 3421ஐயும் 299.5ஐயும். இப்போ பாயிண்ட் வச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0.6. இங்க ஒரு இடத்துல தான் 0.6 இருக்கு. 46 ஆட் பண்ணி பார்ப்போமா? 6னா 301 40 ஒரு 0.6. ஓகே, கரெக்டா வருது. ஓகே, இதை வச்சு இப்படி போயிடலாம். நான் இங்கிட்ட சப்ராக்ட் பண்ண கஷ்டமா இருக்கும் எனக்குன்னா ஆட் பண்ணிட்டு போயிடலாம் எது வருதோ. ஓகேவா? இல்லைன்னா அப்ராக்சிமேட்டா எடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சச்சின் ஆர்கனைஸ்ட் அ பார்ட்டி பை டேக்கிங் contribution from the participant. 60% of participant contributed 80% of the fund. Average contribution of all the people who attended is 80. What is the average contribution of remaining 40%? ஓகே, இது என்ன பண்ணலாம்? அலிகேஷன்ல போட முடியாது, ஃபர்ஸ்டே பார்த்ததும் தெரிஞ்சிடும். ஏன்னா நடுவில் ஆவரேஜா எல்லாரும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்றது வேணும், இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்றது வேணும், இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்றது அலிகேஷன்ல போட முடியாது. அப்படி போட்டாலும் கஷ்டம், வழக்கு நம்மளுக்கு மைண்டு தோணாது. ஓகே, அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா மொத்தமே 10 பேர் தான் இருக்கான்னு வச்சுக்குவேன். ஓகேவா? 10 பேர் தான் இருக்கான்.
இதுல 60%னா எவ்வளோங்க? 60%னா எவ்வளோ? 6 பேர். 6 பேர் சேர்ந்து எவ்வளோ ரூபாய் போட்டாங்களாம்? 80% ஆஃப் த ஃபண்ட். டோட்டல் ஃபண்ட் எவ்வளோ? 80. இதுல 80%னா எவ்வளோ? 80%னா எவ்வளோ? 64 ரூபா போட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ பேரு? மிச்சம் இருக்கிறது 4 பேர்லாம். இந்த 4 பேர் எவ்வளவுதான் போட்டிருக்கான்? 16 ரூபா போட்டிருக்கான். அப்ப தலைக்கு எவ்வளவு போட்டிருக்கான்? 4 ரூபா போட்டிருக்கான். கொஸ்டின் என்னது? ஆவரேஜ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிமைனிங் 40% ஆஃப் த பீப்புள். ஓகேவா? இது ஆவரேஜா? சாரி ஆவரேஜ் 800னா 640, 160, 40. ஓகேவா? ஆவரேஜ் 80ங்க. அப்ப டோட்டலா போட்ட ஃபண்டு இன்டூ 10 தானே. 10 பேர் தான் நம்ம எடுத்தோம். ஒருத்தன் 80 ரூபா போட்டிருக்கானா, ஆவரேஜா 80 போட்டிருக்கானா, டோட்டலா 800 ரூபா போட்டிருப்பாங்க. அதுல 80% ஆஃப் த ஃபண்டு இவங்களே போட்டாங்க. மிச்சம் 160 ரூபா தான் மிச்சம் 4 பேர் போட்டிருக்கான். அப்ப அவன் ஆவரேஜா ஒரு ஆள் எவ்வளவு போட்டிருப்பான்? அதான் ஆவரேஜ் 40 ரூபா. முடிஞ்சு, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாம். ஆவரேஜ் மார்க் ஸ்கோர்டு பை மதி இன் 5 இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 6ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணான்னு கொடுத்துட்டாங்க. பிஎன்கியூவோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. எஸ் கொடுத்துட்டாங்க. டி மட்டும் வேணும். ஓகே. பிக்யூ மோர் எஸ் டி. ஓகே. ஆவரேஜ் 81. ஸோ எல்லாத்துலயும் 81 எடுத்திருக்கான்னு வச்சுக்குவோம். எல்லாத்துலயும் 81 எடுத்திருக்கான்னு வச்சுக்குவோம். லாஸ்டா டி மட்டும் தான் மிச்சம் இருக்க போகுது. ஸோ எங்க செப்பரேட் ஆகுறதுனாலும் இங்க போட்டுடலாம். பிக்யூக்கும் ஆவரேஜ் என்னன்ட்டாங்க? 64ன்ட்டாங்களா? 64ன்ட்டாங்களா? ஸோ இங்க சப்ராக்ட் ஆகுறது எவ்வளோ? 17. ஆமா 17. அப்போ இங்க எவ்வளோ ஆட் ஆயிரும்? 34 ஆட் ஆயிரும். 17. அடுத்து ஆரோட மார்க் எவ்வளோ? 92. அப்ப எவ்வளோ ஆட் ஆகுது? பிளஸ் 11. அப்போ இங்க -11. ஓகே. எஸ்ஸோட மார்க் எவ்வளோ? 98. எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? 17. அப்ப இங்க -17. ஓகே. -17 இது -28. அப்ப +6 தான். அவனோட மார்க் 87. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா இப்படி போட்டுடலாம். இதான் லாஜிக்கல். போட்டு ட்ரெடிஷ்னல் என்னது? 81 into 5 equal to 64 into 2 plus 92 plus 98 minus T plus T. இதுதான் ஆன்சர். டி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கஷ்டம்னு சொல்ல, கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Average height of 12 boys in class is 152. Average height is increased by 4 when 2 more boys are included. Average height of 2 boys included. ஓகே. வந்தப்போ 2 பேரோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 12 பேர் புதுசா 2 பேர் சேர்றாங்க. 13, 14. ஓகேவா? ஆவரேஜ் ஹைட் 152 இருக்கு. அப்ப எல்லாருமே எவ்வளவா இருந்திருக்கணும்? இவங்களும் சேர்த்து 152 தான் இருந்திருக்கணும். ஆனா அவன் வந்தனால எவ்வளவு ஆயிருது? 156 ஆகிறது. ஸோ வரவன் எல்லாருக்கும் எவ்வளவு கொடுக்குறான்? +4 +4ன்னு 14 பேத்துக்கும் +4 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்தவன் 14 பேத்துக்கும் 4 கொண்டு வந்திருக்கான். விச் மீன்ஸ் 56 கொண்டு வந்திருக்கான். அப்போ ஒரு ஆள் ஆவரேஜா 28 கொண்டு வந்திருப்பான். ஸோ +28 +28. ஸோ ஒரு ஆளுக்கு +28 பண்ணோம்னாலே ஆன்சர் கிடைச்சிரும். எவ்வளோ 180. ஸோ இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் 180. புரிஞ்சா? என்ன பண்றது? புரிஞ்சா? ஓவராலா 56 எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. அப்ப ஆளுக்கு 28 கொண்டு வந்திருப்பான் ஆவரேஜா. ஓகேவா? ஆவரேஜ் ஏஜஸ் ஆஃப் ரியான், ரியாசி அண்ட் ரியான் இஸ் 18. ஆவரேஜ் ஏஜஸ் ஆஃப் ரியான்சி அண்ட் ரியான் இஸ் 18. ரியான்சி என்னடா பேரு குழப்புதுன்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேணும். ரியான்சி RY ரியான். ஓகேவா? இங்கேயும் ரியான்சியும் ரியான் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு ஆவரேஜா 3 பேத்துக்கும் 18. இவங்களோட ஆவரேஜும் 18. அப்ப இவனோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? 18 தான் இருந்திருக்கும். ஏன்னா இவங்களோட ஆவரேஜ் 18. அப்ப அதோட ஒரு 18 வந்தா தானே ஓவரால் ஆவரேஜும் 18 ஆயிருக்கும். ஆமா தானே இல்லையா? ஆமா. ஓகே. ரியான்சி வந்து 6 ஓல்டர் தென் ரியா. இவனோட 6 அதிகமா. அப்ப இவன் 24. இவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 18. அப்ப இவன் 24னா அந்த 6 எங்க வந்திருக்கும்? இங்க குறைஞ்சிருக்கும். இவன் ஏஜ் 12. கண்டுபிடிச்சிட்டோமா?
வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரியா ரியான்சி? இவங்களோட ரேஷியோ கேட்குறாங்க. 3:4:2. 3:4:2. அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து average height of 45% in group is 27. Average height of 30% in same group is 24. Find the average height of remaining members. Okay. Overall average 27. 30 பேரோட ஆவரேஜ் 24. மிச்ச பேரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 45. இது எவ்வளவு பேரு? 30 பேர் இங்க, மிச்சம் 15 பேர் இங்க. அப்ப 2:1 ரேஷியோ. இங்க 3னா இங்க 6, 33. முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். ட்ரெடிஷ்னல்ல போனா என்ன பண்ணும்? 27 × 45 ஈக்குவல் டு 30 × 24 பிளஸ் x × 15. x தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாம். The ratio of percentage of 4 member of family இதான். Average age of all member after 4 years 27. ஓகே, இங்க வாங்கல, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். என்னோட ஏஜ் 24. ஓகேவா? என்னோட ஏஜ் 24. எங்க சார் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஏஜ் 30. சார் என்னதும் அபித் சாருக்கு 30 வயசுன்னு நினைச்சிடாதீங்க. சரி, எங்க சாரோட ஏஜ் 30. இப்ப எங்களோட டோட்டல் ஏஜ் எவ்வளோ? 54. ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 27. ஓகே, 3 வருஷம் கழிச்சு 3 இயர்ஸ் லேட்டர் எனக்கு 27 இருக்கும், எங்க சாருக்கு 33 இருக்கும். டோட்டல் ஏஜ் 60. ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 30 இருக்கும். ஸோ 3 வருஷம் கழிச்சு இந்த 3 இயர்ஸ்ல எங்களோட ஏஜ் என்ன ஆயிருக்கு? ஆவரேஜ் அந்த எவ்வளோ இருக்கோ அதுதான் கூடியிருக்கு. வருஷம் எவ்வளோ கூடியிருக்கோ அதுதான் கூடியிருக்கு. ஏன்னா 2 பேரா இருப்போம். அப்போ பை 2 பண்றப்ப எவ்வளோ வருஷம் கூடியிருக்கோ அதுதான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். 4 பேர் இருக்காங்க, அப்போ எக்ஸ்ட்ரா டபுள் ஆட் ஆயிருக்கும். ஆனா அது கிடையாது. 4 பேர் ஆட் பண்றப்ப 4 பேத்துக்கு ஒண்ணு கூடுதுன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழிச்சு, இப்ப 4 வருஷம் கழிச்சு 4 நாள் எல்லார் ஏஜ்லயும் கூடியிருக்கும். பை 4 போடுறப்ப எல்லாருக்கும் எவ்வளவுதான் கூடியிருக்கும்? 4 தான் கூடியிருக்கும். ஸோ 4 வருஷம் கழிச்சு இதுதான் ஆவரேஜ் ஏஜ்னா, கரண்ட் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 23 × 4. இதுதான் டோட்டல் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி. கரண்டான ஆவரேஜ் இதுதான். இதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, இது மொத்தமே எவ்வளவு பார்ட்டுங்க? 3 + 4 7 14 23 பார்ட். ஓகேவா? 1 part = 4. ஓகேவா? 1 part 4. கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த percentage ஆஃப் யங்கஸ்ட் பர்சன். 3 part. அப்ப 3 part எவ்வளோ? 12. முடிஞ்சு அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் இஸ் 25. டீச்சரை இன்க்ளூட் பண்றப்ப ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு கொடுத்தான்? 1.25 கொடுத்தான். அப்ப அவங்க எவ்வளவு பேருக்கு 1.25 கொண்டு வந்திருப்பாங்க? லாஜிக் எழுதாம போடுறேன் பாருங்க. 35 ஸ்டூடெண்ட் பிளஸ் அந்த டீச்சருக்கும் சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை நான் அப்படி பண்ணோம்னா கஷ்டம். 5/4 × 36ன்னு போட்டேன்னா 9 45 எக்ஸ்ட்ரா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம ஆவரேஜா எவ்வளவு அசியூம் பண்ணுவோம்? 25 அசியூம் பண்ணுவோமா? ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்தாங்கன்னு எடுக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ டீச்சரோட ஏஜ் எவ்வளோ? 50 70. அவ்வளவுதான், முடிஞ்சு. அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? புரியும் நம்புறேன். இல்லைன்னா லாஜிக்கல்ல போட்டு பாருங்க. ஓகேவா? இல்ல நான் ட்ரெடிஷ்னல்ல போடுறேன்னா 35 × 25 பிளஸ் x = எவ்வளோ? 1.25 கூடுதா? அப்ப 26.25 × x. பிளஸ் எக்ஸ் இல்ல, ஆமா பிளஸ் எக்ஸ் தான், ஈக்குவல் டு 36. எக்ஸ் இல்ல 36. 36 பேருக்கு இவ்வளவு ஏஜ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், average age of x member in a class is 35. Average age of x member in a class is 35. If the age of 3% not included in the list, average increased by 1. 3 பேரை சேர்க்கலைன்னா 1 கூடி இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன். Then find the total member of the class. மொத்தம் எவ்வளவு பேர்? x மெம்பர்ஸ்ன்றது எவ்வளவு பேருன்னு கேட்கறாங்க. இப்போ 3 பேரை சேர்க்கலன்னா எவ்வளவுங்க குறையும்? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். 1 2 அப் டு எக்ஸ் மெம்பர் இருக்காங்க. எல்லாரோட ஆவரேஜும் 35னா எல்லாருக்கும் 35
இருந்திருக்கணுமா? 35 இருந்திருக்கணுமா? இப்போ ஒரு 3 பேரை எடுக்கிறேன்னா என் கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? x-3 இருப்பாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் 35, எடுத்தவங்களுக்கும் 35 இருந்திருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவங்களோட ஏஜஸ் என்னது? 12, 24, 10. இப்ப அவங்க எவ்வளவு மைனஸா கொண்டு வராங்க? மைனஸா எவ்வளவு கொண்டு வராங்க? -23, -11, -25. ஓகேவா? இப்போ ஓவராலா மைனஸ் ஆகுறது எவ்வளவுங்க? 4, 9, 2, 1, 3, 3, 5, 59 மைனஸ் ஆகுதா? அப்ப இந்த 59 என்ன இருக்கும்? எல்லாருக்கும் பிளஸ் ஆயிருக்கும். இந்த 59 என்ன இருக்கும்? எல்லாருக்கும் சேர்த்து பிளஸ் ஆயிருக்கும். ஆனா எவ்வளவுதான் கூடுது? ஆவரேஜா 1 தான் கூடுது. அப்ப ஆளுக்கு 1 1 கூடி இருந்தா தானே 59 பேர் இருந்திருப்பாங்களா? இப்போ சப்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் 59 பேர் இருந்திருப்பாங்களா? இப்போ ஓவராலா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? +3, இந்த 3 பேரை சேர்த்து 62 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். லாஜிக்கா போட்டோம்னா வருங்க. 1 கூடுது. இவங்க மைனஸ் எல்லாருமே ஆக்சுவலா 35 வெளியே வந்திருந்தாங்கன்னா 35 மெயின்டைன் ஆயிருக்கும். ஆனா 36 வருது. இப்போ 1 எல்லாருக்கும் கூடி இருக்கு. ஓகேவா? அப்ப எத்தனை பேத்துக்கு 1 கூடி இருக்கு? இவன் எவ்வளவு கொடுத்தானோ அதுதானே கூடி இருக்கும். 59 கூடி இருக்கு. ஆளுக்கு 1 கூடுச்சுன்னா 59 பேர் இருந்தா தானே கூடி இருக்கும். இங்க 59 இருக்காங்க. ஆல்ரெடி இந்த 3 பேர் இருக்காங்க. சோ இவங்களையும் சேர்த்தோம்னா 62 ஓவரால் ஸ்ட்ரென்த். அதுதான் ஆன்சர். இல்ல நான் மெத்தடா போடுறேன்னா x into 35 minus 12 minus 24 minus 10 equal to x minus 3 into 36. x கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். x கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் இதுதான். நெக்ஸ்ட் ஆவரேஜ் சேலரி ஆஃப் த என்டையர் பர்சன் இன் கம்பெனி வந்து இவ்வளவாம். salary of 24 supervisor of company இவ்வளவா? average salary of rest of the worker இவ்வளவா? find the total workers. ஓகே, ஒன்றும் இல்லை. ஓவரால் ஆவரேஜ் 625, சூப்பர்வைசர்ஸ் ஆவரேஜ் 600, மிச்சவங்களோட ஆவரேஜ் 480. ஓகேவா? ஸோ இங்க நம்ம இதை எடுத்தோம்னா இங்கிட்ட எவ்வளோ? 75 வரும். ஆமா தானே? இங்கிட்ட எவ்வளோ வரும்? 20, 45 வரும். ரேஷியோ 9, 15 டேபிள்ல 3:5. ஓகேவா? இந்த 3 பார்ட்ரா எவ்வளோ? 24 சூப்பர்வைசரு. இப்போ இந்த 5 பார்ட் எவ்வளோன்னு டைரக்டா பார்க்க வேணாம். 3 தான் 24னா 8 டோட்டல் எம்ப்ளாயி தானே கேட்டிருக்காங்க. 64 முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகேவா? இல்லை 5 பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு ஆட்டோ டிரைவர் 50 ரூபா பேசிக் சார்ஜ் வாங்குவாராம் 5 கிலோமீட்டர் வரைக்கும். 11% ஆஃப் பேசிக் சார்ஜ் வாங்குவாராம் ஒரு கிலோமீட்டருக்கும். நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டருக்கு. அதுக்கப்புறம் 12% ஆஃப் பேசிக் சார்ஜ் வாங்குவாராம் இஃப் த கஸ்டமர் பே. ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்க எல்லாத்துக்குமே 12% வாங்குவாராம். ஒரு கஸ்டமர் 100 ரூபா கட்டுறாரு. அப்ப அவர் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பாருன்றாங்க. ஓகே, 5 கிலோமீட்டர் கஸ்டமர் போயிருந்தா 50 ரூபா தான் கொடுத்திருப்பாரு. ஓகே, அடுத்த 5 கிலோமீட்டர் பிளஸ் 5 கிலோமீட்டர் போயிருந்தா 1 கிலோமீட்டருக்கு 11% ஆஃப் பேசிக் சார்ஜ். பேசிக் சார்ஜ் எவ்வளோ? 50ன்னு சொல்லிட்டாங்க. 50 ஆஸ் எ பேசிக் சார்ஜ். அப்ப 50 தான் 50னா இதுல 11% எவ்வளோங்க? 11% எவ்வளோங்க? 5.5. ஓ, 1 கிலோமீட்டருக்கு 5.5. அப்ப இவன் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கான்? நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டர் போயிருப்பான். 100 வர வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டர் போயிருப்பான். 5 into 5 25, 27.5 போயிருப்பானா? சோ இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் இப்போ. அப்ப 10 கிலோமீட்டர் போயிருந்தா ஓவராலா 10 கிலோமீட்டர் தான் போயிருக்கானா எவ்வளவுதான் கட்டியிருப்பான்? 77.5. என்ன எவ்வளவு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கான்? 22,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கான். 22,000 ரூபானா இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கான்னு பார்க்கணும். 12% ஆஃப் 500 அடுத்து வர 50 அடுத்து வர ஒரு கிலோமீட்டருக்கும். இப்ப அடுத்து வர ஒரு கிலோமீட்டருக்கும் 6 ரூபாய் கொடுத்திருப்பான். அப்ப by 6 போட்டா எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கான்னு தெரியும். 4.5 by 6 which is எவ்வளோ? 3/4. அப்ப எக்ஸ்ட்ராவா 3/4 கிலோமீட்டர் போயிருக்கான். 13.75 கிலோமீட்டர். கிளியரா? இதெல்லாம் மிஸ்செலேனியஸ் கொஸ்டின், ஆவரேஜ் பேசிஸ்லயே வராது. ஓகேவா? இன்ட்டு 5 பண்றதுனால இது ஆவரேஜ்ன்றாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஃப் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 33 மெம்பர் ஆஃப் கிளாஸ் வந்து 18.
மொதல் 16 பேத்துக்கு 14, அடுத்து லாஸ்ட் 16 பேத்துக்கு 22. அப்போ இஃப் த வெயிட் ஆஃப் த டீச்சர் ஆஃப் கிளாஸஸ் ப்ரைஸ் த வெயிட் ஆஃப் 17%, நடுவில் இருக்கவனோட வெயிட்லாம் மிச்சம். ஓகே, 1 to 16. அப்போ மொதல் சம் பார்த்தோம்ல அதே மாடல், 18 to 33. எல்லாரோட வெயிட்டும் எவ்வளோ? 33 ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் வெயிட் 18. ஓகேவா? 18 தான். நான் 2 பிரிச்சுக்கிறேன். 18. ஓகேவா? ஓகே, மொதல் 16 பேர்த்தோட ஆவரேஜ் எவ்வளோன்றாங்க? 14ன்றாங்க. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ இருக்கு? 16 பேர்த்தோட வெயிட்ல 4 குறைஞ்சிருக்கு. அப்போ -64. இப்போ இவன் வெயிட்ல எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 64 குறைஞ்சிருக்கும். இவனோட ஆவரேஜ் வெயிட்டும் எவ்வளவா தான் இருந்திருக்கும்? 18 தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 16 பேத்துக்கு எவ்வளோவா? 22. ஓகேவா? அப்போ எவ்வளோ கூடி இருக்கு? 4 கூடி இருக்கு. அதே 16 பேத்துக்கு கூடி இருக்கு. அப்போ +64. ஸோ காமனா சப்ராக்ட் ஆனா +18 அவளோட ஏஜா இருக்கும். யாரு? 17ஆவதா இருந்தவனோட ஏஜ் 18 தான். எந்த சேஞ்சும் கிடையாது. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் டீச்சர். டீச்சர் என்னதான்? ட்ரைஸ் த வெயிட் ஆஃப் 17%. 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணா 54. 18 into 3 54. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40 கேர்ள்ஸ் இஸ் 20 இயர்ஸ் தான். 40 கேர்ள்ஸோட ஆவரேஜ் ஏஜ் 20 இயர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 25 கேர்ள்ஸோட ஆவரேஜ் 20 தான். லாஸ்ட் 10 பேரோட ஆவரேஜ் 15. ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் 5 பேர். ஓகே, 40 கேர்ள்ஸா? மொதல் 20 பேர் 1 to 20. நடுவில் யாரு? 5 பேர் இருக்காங்க, 21 to 25. லாஸ்ட் 10 கேர்ள்ஸ் இருங்க, 25 வரைக்கும் பிரிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 25 பேரை பத்தி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கான், லாஸ்ட் 10 பேரை பத்தி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கான், நடுவில் இருக்க 5 தான் கேட்டிருக்கான். ஸோ 26 to 30. 26 to 30. ஓகேவா? அதே மாடல் சம்மு தான். என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. 31 to 40. ஓகேவா? எல்லாருக்கும் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 20 தான். அப்போ எல்லாருமே 20 தான் இருந்திருப்பாங்க. இவங்க வரைக்கும் எல்லாரும் 20. இங்கேயும் எல்லாரும் 20 தான் இருந்திருப்பாங்க, 5 பேரும். இங்கேயும் எல்லாருக்கும் 20 தான் இருந்திருக்கணும். ஆனா 25 பேரோட ஆவரேஜ் எவ்வளவா? 20 தான். ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்ப இங்க எதுவும் சப்ராக்டும் ஆகல, இங்க எதுவும் ஆடும் ஆயிருக்காது. ஓகேவா? எதுவுமே ஆட் ஆகல. ஓகேவா? ஸோ எதுவும் தேவையில்ல. அடுத்து கடைசி 10 பேர் 15 போட்டிருக்காங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? -5ன்னு 10 பேத்துக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு கூடி இருக்கும்? +50 கூடி இருக்கும். ஆமா தானே? 50 கூடி இருக்கும். இங்க 50 குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க 50 கூடி இருக்குமா இந்த 5 பேத்துக்கு? ஆமா, 50 கூடி இருக்கும். நம்மகிட்ட கேட்டிருக்க இந்த 5 பேரோட ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. இந்த 5 பேரோட ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. 50 கொண்டு போய் இது எல்லாத்துக்கும் காமனா போடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு 20 தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்கள இதை விட்டு வெளியே அனுப்பிட்டா எல்லாருக்கும் 20 தான் மிச்சம். 50 கூடி இருக்கு. 50 என்னது? 5 பேத்துக்கும் சேர்த்து தான் கூடும். அப்போ ஒரு ஆளுக்கும் எவ்வளவு கூடி இருக்கும்? 10 கூடி இருக்கும். ஒரு ஆளுக்கும் 10 கூடி இருக்கும். ஒரு ஆளுக்கும் 10 கூடி இருந்தா ஆவரேஜா எவ்வளவு இருக்கும்? எல்லாரோட வெயிட்டும் 30 இருக்கும். இதுதான் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இதை நான் பண்றேன். அடுத்த 2 கொஸ்டினை ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் மெக் அண்ட் QC டிபார்ட்மெண்ட் இஸ் இவ்வளவா? மெக்கு பிளஸ் QC வந்து ஆவரேஜ் 117. அப்ப டோட்டல் வெயிட் என்னவா இருக்கும்? இன்டு 2 இருந்திருக்கும். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் மெக்கு, சேல்ஸுக்கும் மெக்குக்கும் 108. அப்ப டோட்டல் வெயிட் இன்டு 2 இருந்திருக்கும். QC அண்ட் ஃபினான்ஸ் இவங்களோட ஆவரேஜ் என்னவா? 120. அப்ப இன்டு 2 இருந்திருக்கும். கொஸ்டின் என்னது? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஃபினான்ஸ் பிளஸ் சேல்ஸ், இதுதான் கேட்டிருக்கான். அப்போ இங்க நம்மளுக்கு இங்க கிடைக்கிறது பிளஸ் பண்றப்ப ஒரு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். அதை பை 2 போட்டோம்னா தானே ஆவரேஜ் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், எல்லா இடத்துலயும் 2 இருக்கனால எல்லாத்தையும் தூக்கிடுவோம். நார்மலா சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க போறது F+S என்ன கிடைக்கும்? அவங்களோட ஆவரேஜ் டைரக்டா கிடைச்சிடும். இல்ல நீங்க இன்டு 2 பண்ணி தான் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் வேல்யூ வரும். அதை பை 2 பண்ணீங்கன்னா தான் ஆவரேஜ் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட சப்ராக்ட் பண்ண போறேன். இப்போ சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்?
மெக்கும் கேன்சல் ஆயிரும். QC மைனஸ் சேல்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? எவ்வளோ சப்ராக்ட் பண்ணா? 9. ஓகேவா? இப்போ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ண போறேன். அதாவது இங்க கொண்டு வந்துடுறேன். QC மைனஸ் சேல்ஸ் ஈக்குவல் டு 9. இதை சப்ராக்ட் பண்ணா இது சப்ராக்ட் ஆயிரும், பிளஸ் ஆயிரும், சப்ராக்ட் ஆகும். ஸோ QC கேன்சல் ஆயிரும். ஃபினான்ஸ் பிளஸ் சேல்ஸ் கிடைச்சிருமா? ஃபினான்ஸ் பிளஸ் சேல் தான் கிடைக்குமா? இதுதானே எனக்கு கிடைக்க போகுது. அப்போ ஃபினான்ஸ் பிளஸ் சேல்ஸ் என்னது? 120 மைனஸ் 9 111. இதுதான் ஆன்சர். முடிஞ்சு. 111 kg முடிஞ்சு. அவ்வளவுதான். கிளியரா? 111 kg. ஓகே, அடுத்த கொஸ்டின். நைஸ். ஓகே, 2 ஒருத்தான கொஸ்டின். ஹோம்ஒர்க்கா கொடுத்துருவோமா? நான் பண்ணா நல்லா இருக்குமே. நல்ல கொஸ்டின் ஆச்சே. ஓகே, ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணுங்க. ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. போட்டுட்டு நான் இப்ப சால்வ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டுட்டு இப்போ நீங்க பண்ணுங்க. ஓகேவா? 2 ஹோம்ஒர்க் செம்ம. ஆன்சர் கமெண்ட்ல போட்டு அதுக்கப்புறம் வீடியோல பார்க்கணும். சரியா? ஓகே. ஆவரேஜ் ரேட் ஆஃப் 5% கொடுத்துருக்காங்க. யாரு? ரெமோ, ரீனா, ரோஹித், ரோஹிணி. ஸோ ரோஹித் ஃபுல்லா எழுதணும், இல்லைன்னா குழப்பிடும். ராக்கி. உங்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவா? 42. அனதர் பர்சன் ரமேஷ் ஜாயின் ஆனா எல்லாரோட வெயிட்டே என்ன ஆகுதான்? 2.5 குறைக்குதான். இப்போ இவன் ரேம்போ. இப்போ ரமேஷ்னு ஒருத்தன் ஆட் ஆகுறான். அவனுக்கும் 42 இருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவன் வரனால என்ன ஆகுதான்? 2.5 எல்லாருக்கும் குறையுது. மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? அவனையும் சேர்த்து 6 பேர் ஆயிரும். ஸோ 2.5 into 6 அவன் தான் குறைச்சிருக்கான். ஸோ எவ்வளவு குறைச்சிருப்பான்? 15 குறைச்சிருப்பான். ஸோ ரமேஷோட ஏஜ் தெரிஞ்சிருச்சு, 27. ரமேஷோட ஏஜ் என்னது? 27. நெக்ஸ்ட் ரோகிணி அண்ட் ராக்கி. இவங்க 2 பேத்துக்கும் பத்தி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் குரூப்பை விட்டு போயிட்டா ரேமோ, ரைனா இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன ஆகுதான்? 43.5 ஆகுதான். அப்படின்னா என்ன ஆகுது? பிளஸ் 1.5 3 பேத்துக்கும் கூடுது. 3 பேத்துக்கும் பிளஸ் 1.5 கூடுது. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் காமனா ஆல்ரெடி இவங்களும் 42 தானே இருந்தாங்க. இவங்க 2 பேரோட ஏஜ்ல இருந்து என்ன இருக்கும்? மைனஸ் ஓவராலா -4.5 கம்மியா இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 2.25 குறைஞ்சிருக்குமா? 2.25 குறைஞ்சிருக்குமா? அப்ப இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னது? 39.75. ஆமாவா? சரி, இப்ப என்ன சொல்றாங்க? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ரமேஷ் அண்ட் ரோஹிணி கண்டுபிடிக்கணும். இஃப் வெயிட் ஆஃப் ராக்கி வந்து 37.5. ராக்கியோட ஏஜ் 37.5. எவ்வளவு கூட இருக்கு? 2.25 கூட இருக்கா? அப்ப இங்க இவனை விட ஆவரேஜோட 2.25 கூட இருக்கும், 42. இவங்க 2 பேத்துக்கும் தான் ஆவரேஜ் கேட்குறாங்க. ரமேஷ்க்கும் ரோஹிணிக்கும் ஆவரேஜ். மிடில் வேல்யூ என்னது? 27க்கும் 42க்கும் 15 கூட இருக்கா? அப்ப 7 தானே, 34. இதுதான் ஆன்சர். கிளியரா? லாஜிக்காவே போட்டேன். எங்கேயாவது நான் மல்டிப்ளை பண்ணாங்க ஃபுல் வேல்யூவை? எங்கேயுமே மல்டிப்ளை பண்ணல, எங்கேயுமே தேவையில்ல. இங்க 4.5 கூட பிரிக்கிறப்ப 2.25 பிரிச்சிடலாம், தப்பு இல்ல. ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் கீழே போட்டிருக்கணும் நேரம். ஓகேவா? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிளாஸ் வந்து எக்ஸாம். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கிளாஸை விட்டு வெளியே போயிடுறான். அவனோட வெயிட் 25. ஓகேவா? வெளியே போறவன் வெயிட் 25. உள்ள வரவனும் 25 இருந்திருந்தா ஆவரேஜ் வெயிட் என்னவா இருந்திருக்கும்? உள்ள வரவனும் 25 இருந்திருந்தா ஆவரேஜ் வெயிட் என்னவா இருந்திருக்கும்? எக்ஸாவே இருந்திருக்கும், எந்த சேஞ்சஸும் வந்திருக்காது. ஓகே. இஃப் நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் ஹோல் கிளாஸோட வெயிட் என்னவாயிருதான்? ஒய்னு மாறிடுதான். அப்ப இவன் 25 கிடையாது, பிளஸ் ஆர் மைனஸ் ஏதோ கொண்டு வரான் உள்ள வரப்ப. ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுதான்? 1 இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப அவன் எவ்வளவு கொண்டு வந்திருப்பான் உள்ள? எல்லாருக்கும் 1 கொண்டு வந்திருப்பான், இன்க்ளூடிங் ஹிம். ஓகேவா? இனிஷியல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேரான்? 20 பேரான்.
இவன் வரனால வெயிட் என்ன ஆகுதான் 1 இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப இவன் எல்லாருக்கும் 1 1 கொண்டு வந்திருப்பான். எவ்வளவு பேத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க? 20 பேத்துக்கு இன்க்ளூடிங் ஹிம்னு சொல்லிட்டேன். அப்ப 20 பேத்துக்கு 1 கொண்டு வந்தானா இல்ல 21 பேத்துக்கு 1 கொண்டு வந்தானா அப்படின்னு கேட்டா, வழக்கமா இன்க்ளூடிங் ஹிம்னா எக்ஸ்ட்ரா 1 சேர்த்து தாண்டா போடுவோம் அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா ஒருத்தன் வெளியே போயிருக்கான். இப்ப 20 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் வெளியே போயிட்டான். அப்ப 19 பேர் தான் இருப்பாங்க. இப்ப இவன் ஜாயின் ஆகுறான், 20 ஆகுது. ஓகேவா? 20 ஆகுது. ஆமாவா இல்லையா? இப்போ இவன் உள்ள கொண்டு வரப்ப எல்லாருக்கும் கொண்டு வரான். ஆனா வெளியே போனவனுக்கு அவன் கொண்டு வரணும்னு தேவையில்லையா? ஆவரேஜா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் டிஃபர் ஆகுது. இப்போ அந்த 20 பேர் இன்க்ளூடிங் ஹிம்ல இவனும் வந்துருவான். சோ அவன் எவ்வளவு கொண்டு வந்துட்டான் உள்ள? 20 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துட்டான். சோ அவனோட ஏஜ் என்னவா இருக்கும்? 45 இருக்கும். வழக்கமா பண்றதுறாங்க. இந்த எக்ஸுக்கு பதிலா வழக்கமா ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க 16, 17ன்னு. இதுக்கு பதிலா எக்ஸ் ஒய்ய வந்து என்னன்ட்டாங்க? எக்ஸ் பிளஸ் ஒன்னுட்டாங்க. எக்ஸ் பிளஸ் ஒன்னுட்டாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இவனோட ஏஜ் 45. இவனோட ஏஜ் 45. நம்மகிட்ட கேட்டிருக்காதுங்க அது. வேல்யூ ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. விச் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆமா தானே? ஆமா தானே? சோ இவன் எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணா கொடுத்தானா, இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன். உள்ள வரப்ப இவன் என்ன பண்றான்? எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு கொடுத்துடுறானா. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 26 இருந்திருக்கும். இவனோட ஏஜே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. இவனோட ஏஜே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. இருங்க இருங்க இருங்க. அவனோட வெயிட்னா ஒய்ன்றாங்களோ? சாரி சாரி சாரி. ஒய்ன்றதே அவனோட வெயிட் தான் சொல்றாங்க. அவனோட வெயிட் தான் என்னன்றாங்க? ஒய்ன்றாங்க. சோ இது தேவையில்ல. ஜஸ்ட் 25 பிளஸ் 1 தானே. இங்க கொஸ்டின்லயே கண்டுபிடிக்கலாம். 45 தான் நம்மளுக்கு தேவையான வேல்யூ. 45 தான் ஆன்சர். சாரி, நானே குழப்பிக்கிட்டேன். 2 கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. ஒன்னு ஹோம்ஒர்க், இன்னொன்னு லாஜிக்கல் மெத்தட். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஓகேவா? தேங்க்யூ தான் இருக்கும். தேங்க்யூ. முடிச்சிடலாமா? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டாட்டா, பாய் பாய்.